துளசியின் மகத்துவம் பற்றி தெரியுமா? துளசி செடிகள் பரவியுள்ள இடத்தை பிருந்தாவனம் என அழைப்பர். வாழ்நாளின் இறுதிக் காலத்தில் துளசி தீர்த்தத்தை உட்கொள்பவர்கள் மகாவிஷ்ணுவுடன் இணைந்து விடுவார்கள் என்பது ஐதீகம். பூஜைக்காக துளசியை பறிக்கும்போது அதிகாலை வேளையில் விஷ்ணுவின் பெயரை உச்சரித்தவாறு பறிப்பது வழக்கம். பறித்த துளசியை 3 நாட்கள் வரை பயன்படுத்தலாம். சங்கு, துளசி, சாளக்கிராமம் மூன்றையும் ஒரே இடத்தில் பூஜை செய்பவர்களுக்கு முக்காலத்தையும் உணரும் சக்தி ஏற்படும். பரமபத வாசல் கிடைப்பது உறுதி என்கிறது தர்மசாஸ்திரம். ஒரு துளசி தளத்தில் 33 கோடி தேவர்களும் 12 சூரியர்களும் அஷ்ட வசுக்களும் அஸ்வினி தேவர்களும் அதன் நுனிப்பகுதியில் பிரம்மாவும் நடுவில் மகாவிஷ்ணுவும் லட்சுமி, சரஸ்வதி, காயத்ரி தேவி, பார்வதி ஆகியோரும் வசிக்கின்றனர் என்பது ஐதீகம். துளசியை வளர்த்து வழிபடுபவர்களுக்கு ஆயுள், பலம், புகழ், செல்வம், குழந்தைப்பேறு ஆகியன கிடைக்கும். துளசிமணி மாலையை கழுத்தில் அணிபவர்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் முழுவதுமாக விலகும். சகல பாவங்களும் விலகி புண்ணியங்கள் பெருகும் என்கிறது துளசி புராணம். எந்த இடத்தில் துளசி செடி உள்ளதோ அங்கே அகால மரணம் ஏற்படாது என்பது நம்பிக்கை.